இப்போ ரீசெண்டாக நடந்த இர்ஃபான் ஸ்வீவோட இஷ்யூவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் தான் நிறைய இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுறாரு. அதில் எந்த இன்சிடென்ட் கேட்டேன்னா அதுங்க ஏங்க இப்படி அசிங்கமா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அவர் ஹெல்ப் பண்ற போற இடத்துல கார் உள்ள இருந்துட்டு வெளில இருக்கவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய யூடியூபர்ஸும் சரி நியூஸ் சேனலும் சரி அவர் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். சரி, இந்த கேப்ல நம்மளும் ஏன் போயிட்டு அவரை அடிச்சு விட்டுட்டு வீடியோ போட்டுட்டு இருந்தா நம்ம வீடியோ போடாம இருந்தோம். ஆனா அந்த வீடியோல போயிட்டு ஒரு கமெண்ட்டை பார்த்தேன். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்துச்சு. அதுல என்ன போட்டிருந்தாருன்னா, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தேன், அதனால தான் நான் வந்து ஹார்ஷா பிஹேவ் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஹார்ஷா பிஹேவ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல, அதை தான் உங்களுக்கு இன்ட்ரோவா வைக்கணுமா? அதுக்கப்புறம் நடுவில் அந்த அதுங்க இதுங்கன்னு பேசுற வார்த்தைலாம் என்ன வார்த்தைன்னு தெரியல. அதை அவர் ஏன் ஒண்ணுமே கட் பண்ணாம அந்த வீடியோல வச்சிட்டு இருக்கான்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அந்த வீடியோக்கு இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 2.2 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிருக்கு. ஆவரேஜா 1 மில்லியன் வியூஸுக்கு $2,500 இருந்து $5,000 வரைக்கும் போகும். நம்ம ஒரு ஆவரேஜா $3,000 வச்சுக்கலாம். இப்போ 2 மில்லியன் வியூஸுக்கு அவருக்கு $6,000 கிட்ட வந்திருக்கும். அதோட ஆவரேஜ் இந்தியன் ருப்பியா கன்வெர்ட் பண்ணனா 5,50,000 மேல போகுது. இந்த 5,50,000 அவர் கட் பண்ணி தூக்குனா நீங்களா தருவீங்க? அதுதான் இப்போ அவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். காசு மட்டும் தான் அவரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறதால தான் அவர் ஒண்ணுமே கட் பண்ணாம அந்த வீடியோ அப்படியே வச்சிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் போய் பாத்தீங்கன்னா கூட அந்த வீடியோ இன்னும் பிரைவேட் கூட போட்டிருக்க மாட்டாரு. எனக்கு இதனால தான் இந்த வீடியோ பண்றதுக்கான ஒரு ரீசனா இருந்துச்சு. இதை பத்தின உங்களோட கருத்தை நீங்க கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். மணி தான் அவரோட மைண்ட் செட்டா இல்லைன்னா வேற ஏதாவது அவரோட மைண்ட் செட்டான்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.